வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். போன வகுப்பில் நம்ம இன்ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அம்பர்லா இது கிராஸ் இதில் உள்ளது, சாதா பாவாடை கிடையாது, இது கிராஸ் பாவாடை. எப்படி எனக்கு கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போ. இது நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதில் 4 பகுதி இருந்துச்சுல, இதில் ரெண்டும் 4 பகுதி இருக்குது. இதை முதல்ல இந்த ஒரு இதை எடுத்து வச்சிடலாம். இந்த 4 பகுதியும் கெட்ட பக்கம் முதல்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். குறி போட்டு வச்சுக்கிறணும். உள் பக்கம் இப்படி குறி போட்டு வச்சுக்கிறணும். குறி போட்டு வச்சுட்டு இதை பூரா இப்போ நம்ம இணைக்கணும். இதை பூரா இணைங்க. கெட்ட பக்கமாக இணைங்க. 2 இணைங்க. கெட்ட பக்கம் உள்ளுக்க வரணும். அதை மாதிரி இணைச்சி சுற்றி வர இப்படி நெட்டுக்கு தையல் போடுங்க. ஈஸியாக இணைச்சிடலாம். நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், அந்த 1/2 இன்ச்சுக்கே தைக்கணும். இணைக்கையில் அகண்ட பகுதி பூரா கீழே வந்துடணும், குறுகல் பகுதி பூரா மேலே வந்துடும். இதில் ஒரு அமுக்கடி. கடித்த மாதிரி ஒட்டி போடணும். இப்படி 4 பகுதியாக வெட்டினதில் 2 இணைச்சிக்கோங்க. அடுத்து இந்த மடக்கு பகுதியில் வரும் பாருங்க, அது 2 இணைச்சிக்கோங்க. இது ராங்கு. அப்போ இதையும் அதே மாதிரி நல்ல பக்கம் வச்சு இணைக்கணும். இது ராங்கு பகுதி, இங்கிட்டும் ராங்கு, 2 இப்படி ஒன்றா வச்சு இப்படி இணைக்கணும். அதே மாதிரியே எல்லா இதையுமே இணைக்கணும். இப்போது 7 பாட்டு இணைச்சிட்டோம். 1 இது 2 பாட்டு, 2 இது வந்துடுது. 2 3 4 5, இதோட 5 6 7 பகுதி இணைச்சிட்டோமா. இதை ரெட்டையாக போட்டு பாருங்கள். நம்மளுக்கு இடுப்பு அகலம் 40 20 இருந்துச்சா. 2 போட்ட உடனே 21 இன்ச்சு. 21 இன்ச்சு. நம்ம இதில் உள்ளுக்கு என்ன செய்வோம்னா, இன்னும் இதில் ஜாயிண்ட் பண்ணலை. இது 1/2 இன்ச்சு இப்படி 2 மடக்கி போடுவோமா, சரியாக போயிடுது. 20 இன்ச்சில் கரெக்டாக நம்ம எடுத்த அளவு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். அப்போது நம்ம இடுப்போட அகலத்தையும் உயரத்தையும் 7 பகுதியாக எத்தனை பாட்டு போடுதோமோ, 8 பாட்டுனா 8 பகுதி, 7 பாட்டுனா 7 பகுதி அப்படி போட்டு நம்ம இது நீங்கள் 2 மீட்ரு 6 பாட்டு 7 பாட்டு தைக்கலாம். 2 8 பாட்டு 10 பாட்டுன்னா இன்னும் ஒரு 1/2 மீட்ரு நீங்கள் கூட வாங்கிக்கிறணும். அகலமானது இந்த பாப்ளிங் துணி வாங்கினா இந்த 35 இன்ச்சு அகலம் இருக்கிறதுல 6 7 தைச்சிக்கிடலாம். 44 அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அதில் தான் என்ன செய்யணும், 8 10 தைக்கணும். இது 35 இன்ச்சு இருக்கிறதுல 6 பாட்டு 7 பாட்டு தாராளமாக தைச்சிக்கிடலாம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதை அப்படியே வச்சுட்டு நம்ம பட்டிக்கு வெட்டினோம்ல, பட்டிக்கு வெட்டினதை இதில் ஜாயிண்ட் பண்ணணும். இதில் நம்மளுக்கு ஓப்பன் ஒரு 5 இன்ச்சில் வெட்டுக்கிறணும். ஒரு 5 இன்ச்சில் ஓப்பன் விட்டுறணும். 5 இன்ச்சில் ஓப்பன் விட்டுட்டு இதை என்ன செய்யணும், ஜாயிண்ட் போட்டுக்கிறணும். அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம என்ன செய்யணும், இந்த இதை நம்ம நெட்டுக்கு வச்சு அந்த பட்டியை நம்ம இணைச்சிட்டோம்னா சுருண்டு வராமல் இருக்கும், நீட்டாக இருக்கும்.
இப்போது நம்ம இடுப்பு அகலம் எடுத்ததுக்கு இதில் வந்து அவ்வளோ கிடைக்காது. 36 இன்ச்சு தானே இருந்தது. நம்மளுக்கு 40 இன்ச்சு வேணும். ப்ளஸ் வந்து உள்ளுக்க மடக்கிறதுக்கு 1 இன்ச்சு. அப்போ 41 இன்ச்சு வேணும். ஆனால் இதில் 36 தான் இருக்குது. நம்மளுக்கு ஜாயிண்ட்டு கொடுக்குறோம், கொஞ்சம் கொடுக்கணும். அதே இதில் இதே மாதிரி 4 இன்ச்சுக்கு எடுத்து ஜாயிண்ட்டு பண்ணிக்கோங்க. ரெண்டு தையல் போட்டு விரிச்சு விட்டு, இது கயிறு போடும் போது பிரச்சனை வரக்கூடாது. இப்படி விரித்து விட்டுருங்க. இப்படி விரித்து விட்டிங்கன்னா இதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்படியேவும் சமமாக மடக்கி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே இப்படி ஒன்று போல் வச்சு இப்படி நீவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிராஸாக இது வந்து நேர் பீஸு தான், கிராஸ் கிடையாது. ஆனாலும் நேராக வச்சு இப்படி ஒன்று போல் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒன்று போல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இணைச்சிருங்க. நீளமாக வச்சே இணைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிக்க முன்னக்குட்டி. இப்படி வெளியே வச்சு ஒரு தையல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி வச்சு இதிலேருந்து 1/2 இன்ச்சு துணியை வெளியே விட்டுருங்க. வெளியே விட்டுட்டு அதிலேருந்து இணைச்சிக்கிட்டு வாங்க. 1/2 இன்ச்சு இணைச்சிக்கிட்டு வாங்க. ஒரு 3/4 இன்ச்சுக்கிட்ட துணியை தள்ளி வச்சுக்கிட்டு இணைங்க. இது வந்து இப்படி உள்ளுக்க போயிடும். இந்த பீஸ் நம்ம அடுத்து எடுக்கும் போது இது உள்ளுக்க போயிடும். அதை மாதிரி இணைங்க. அப்படியே 1/2 இன்ச்சிலே போடுங்க. ஒன்று போல் 1/2 இன்ச்சிலே வரட்டும். இப்போ இதை ஒன்று போல் நீவி விடுங்க. இப்படி ஒன்று போல் மேலே அந்த துணியை மேலே வச்சுக்கிட்டு இப்படி நீவி விடுங்க. அப்படியே ஒன்று போல் நீவி விடுங்க. இந்த நம்ம அடித்த துணி மேலே இருக்கணும். இதுலேயும் 1/2 இன்ச்சு உங்களால் அடிக்க முடிஞ்சோம்னா அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா இதுலேயும் 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு அந்த தையலை இதில் மடக்கி வச்சு அடிச்சிருங்க. 1/2 இன்ச்சில் தையல் போடணும். 1/2 இன்ச்சில் நேராக ஒன்று போல் தையல் போடுங்க. ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். உங்களால் 1/2 இன்ச்சு ஒன்று போல் அடிக்க முடியும் அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சு அடிக்க முடிஞ்சதில் அதே மாதிரியே அதை போட்டுருங்க, மடக்கிடுங்க. இல்லை சரி வராது அப்படின்னா 3/4 இன்ச்சு போகக்கூடாது. போக போக 1/2 இன்ச்சிலேயே கொண்டு வரணும். இல்லைன்னா திருக்கிக்கிறோம் நீங்கள் அடிக்கிறது. இது குறையுதுங்கனக்குள்ள ஒரே மாதிரி கொண்டு வாங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு தையல் தான், ஆனால் நீட்டாக இருக்கும் நம்ம தைக்கிறது. இப்போ என்ன செய்யுங்க, இப்போ வந்து இதை இப்படி மடக்கி இருக்கீங்கல்ல, இதை வந்து இப்படி மடக்கிட்டு இதை வந்து உள்ளுக்கு இப்படி மடக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதிலேருந்து இப்படி திருக்காமல் இதிலேருந்து இப்படி வந்து எந்த அளவுக்கு உள்ளுக்க துணியை நம்ம மடக்கிறோமோ அதில் இப்படி நேராக ஒரு தையல். இதெல்லாம் யாரும் போட மாட்டாங்க, சொல்லியும் தர மாட்டாங்க. நான் உங்களுக்கு இது நீட்டாக வரணுங்கிறதுக்கு இதை சொல்கிறேன். இந்த துணி வந்து பின்னாடி வெளியே வராமல் இருக்கும். அதுக்கு தான் அதே மாதிரி அங்கேயும் இங்கேயும் அதே மாதிரியே இந்த இதை கரெக்டாக இந்த துணி மடங்கக்கூடாது. இதை இப்படி நேராக வச்சு இந்த அளவுக்கு இங்கேருந்து நெட்டுக்கு ஒரு தையல் போட்டு அதை திருப்பி விடுங்க.
இந்த பட்டியை வந்து இழுக்காமல் அடித்து விட்ருங்க. அது எண்டு வரையும் இழுக்காமல் அப்படியே அடித்து விடுங்க, திருக்கக்கூடாது. அது சைடுலையும் 5 இன்ச்சு போக மீதியும் இணைச்சி விட்டுறணும். ஓப்பனுக்காக 5 இன்ச்சுங்க. 5 மேலே பட்டியை சேர்த்து இழந்தீங்கன்னா 7 இன்ச்சு. பட்டியிலேருந்து நீங்கள் அளந்தீங்கன்னா 7 இன்ச்சு. இல்லைன்னா அந்த முதல்ல நம்ம குறிச்சிருக்கோம்ல 5 இன்ச்சு, அந்த இதில் கொண்டு வந்துடணும். அப்படியே அரை இன்ச்சில் கீழே எல்லா இதையும் இணைச்சிட்டு கீழே டவர் அடிக்கணும். கீழே வந்து என்ன செய்யணும், இது 35.5 வரும், ஒரு அரை இன்ச்சு கூட வரும். நம்மளுக்கு உயரம் வந்து 36, உயரம் 36 இன்ச்சு. ஒரு அரை இன்ச்சு கூட வருது, அதை மடக்கி அடிச்சிடணும். கீழே மடக்கி ஒன்று ஓலை அடித்து விட்டுறணும். ரொம்ப மடக்கக்கூடாது. அரை இன்ச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சு, திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு, இந்த அளவு தான் இருக்கணும். இதில் வந்து பட்டை மாதிரி வைக்கக்கூடாது பாவடைக்கு. பாவாடை முடிஞ்சிருச்சு. 7 பாட்டு பாவாடை நல்லா தைச்சிட்டோம். இழுக்காமல் 7 பாட்டு பாவாடை முடிஞ்சிச்சு. இது நீங்கள் தைச்சி பழகுங்க. இதே மாதிரியே இதுக்குள்ளுக்க கயருக்கு வந்து நாடா இருக்குது. அது நாடா வாங்கி நம்ம இடுப்பு அகலத்தை விட ஒரு 3 இன்ச்சு கூட வெட்டிக்கிட்டு இதில் இணைச்சி விட்டுறணும். இப்போ 40 இன்ச்சு வருதில்ல நம்ம இடுப்புன்னா 40, இங்கிட்டு 3 அங்கிட்டு 3, 6 இன்ச்சு வர்ற மாதிரி எடுத்துக்கிறணும். 46 இன்ச்சு கூட ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சுற்றி வர கோர்த்துக்கோங்க. இதை அடிக்க முன்னக்கூட்டியே இது உள்ளுக்க வச்சுக்கிட்டே கூட அடிச்சிடலாம், அப்படியும் செய்யலாம். இல்லை அடித்து முடிச்சுட்டு நம்ம ஊக்கிட்ட கோர்த்து விட்டுக்கலாம். அது எப்படி கோர்க்கிறதுன்னு காட்டுறேன். இதே மாதிரி கடையில் விற்கும் நாடா, அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நம்ம 46 இன்ச்சு எடுக்கணும். இது வந்து நம்ம என்ன செய்யணும், 46 இன்ச்சு அப்படி வச்சு பார்த்துருங்க. பார்த்துட்டு இங்கிட்ட ஒரு 3 இன்ச்சு விட்டால் போதும். ரொம்ப விட்டால் தொங்குற மாதிரி வரும். ஒரு 3 இன்ச்சுக்கு விட்டுட்டு இதே மாதிரி எடுத்துக்கோங்க. 6 இன்ச்சு கூட வரணும். இரட்டையாக கூட பார்த்துட்டு இதை பண்ணி மொத்தத்துக்கு கலந்துட்டு பண்ணிக்கிடலாம். 40 கூட 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அதே அளவுக்கு நம்ம தைச்சிட்டோம். இது வந்து உயரம் ஒன்று போல் வந்துருச்சு. அகலமும் ஒரே மாதிரி. அப்போ 7 பாட்டு பாவாடை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் உங்களோட இடுப்பு அளவும் உயரத்தையும் அளந்து பாவாடை தைச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டிங்கன்னா நானும் ரொம்ப ஹாப்பியாகுவேன். உங்களுக்கு புரிய சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நானும் நம்புகிறேங்க. அடுத்த கிளாஸில் பாவாடை சட்டை தைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.